அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் சுக்கா வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எல்லா குழம்புகளுக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அடுத்து வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரோல் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்துட்டு இருந்தாலே போதுங்க. எல்லா வெரைட்டிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதில் வந்து பாதி அளவு தான் போட போகிறேன், 1/2 கிலோ அளவுக்கு நான் போட போகிறேங்க. இது வந்து 5 பேருக்கு சாப்பிடலாங்க. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணுறது எப்போவுமே சுடுதண்ணியில் போட்டுருவோம் இல்லையா? அந்த சுடுதண்ணியில் போடுறதுனால அந்த புழுக்கள் எல்லாமே அந்த பூக்களுக்குள்ளேயே தங்கிருங்க, அவிஞ்சு போயிடும் அப்படியே பூக்களுக்குள்ளே இருந்து. அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சொன்ன சீக்ரெட் ரகசியங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா உப்பு, கல் உப்பு அப்படின்னா தூள் உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டுருங்க. ஊற விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சரி பார்த்துருப்போம் இல்லையா புழு இருக்கான்னு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் 1 2 இருக்கக்கூடிய புழுக்கள் கூட இது வந்து தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு சுத்தமான காலிஃப்ளவர் வந்து கிடச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 முறையாவது இது வந்து கழுவணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த சுக்கா ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு மசாலாவும் எடுக்க போகிறதில்ல, வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு வந்துடணும். இப்போ நம்ம வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கோங்க. ஒரு 7 8 பூண்டு பற்கள் கிட்ட வந்து தட்டி வச்சுக்கோங்க. தோலோடு தட்டி வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, உங்களுக்கு தோல் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆனால் தோலோடு போடுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு பொன்னிறமாக ஒரு நல்ல ஃப்ளேவர், அப்படி வீடு ஃபுல்லாகவே இந்த ஃப்ளேவர் நிறைஞ்சு போயிருக்கும். செம்ம வாசனை வரும் பாருங்கள். நல்ல பொன்னிறமாக வந்த பின்னாடி இந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் எல்லாமே வந்து நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம் இல்லையா? சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம இந்த இதிலே வெந்துருங்க. இந்த எண்ணெயிலையும் சரி, இந்த ஈரப்பதத்துலேயும் சரி வெந்துடும். பொதுவாக காலிஃப்ளவருக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதில்லை, இந்த வதக்குறதுக்கு, இந்த வறுவல் பண்ணுறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே. இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் கலர் மாறி வரணும். காலிஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறிடும், உடனே வந்து மாறிடும். நம்ம தண்ணி சேர்க்குறது இல்லையா? அதனால் பாருங்கள், அந்த வதக்கிட்டு இருக்கும்போதே மாறி வரும். ஒரு ப்ரௌன் கலர், ஒரு பொன்னிறமான கலர் லைட்டாக வர ஆரம்பிக்கும் போது தான் நம்ம இந்த மிளகாய் பொடி இது எல்லாமே சேர்த்துக்கணுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தினமுமே கேட்பாங்க இதே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதே அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இப்போ கரம் மசாலா சேர்க்க போகிறோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்படியே வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வந்து சுருள பெரட்டி விட்டுட்டு இருக்கணும். அப்படியே அந்த கலர் பார்த்த உடனேயே நம்மளுக்கு உடனே வந்து சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகத்தூள் சேர்த்துக்க போகிறோங்க. சீரகத்தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே நசுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு இல்லையா? அந்த சீரகத்தூள் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கா வறுவலுக்கான டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.